Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி ரஜினி, கமல், அஜித், சூர்யா, ஜோதிகா, தனுஷ், கார்த்தி, த்ரிஷா உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் ஆர்வமுடன் வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பே நடிகர் அஜித் தனது வாக்கினை செலுத்தியுள்ள நிலையில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், அது நம் கடமை எனவும் சினிமா பிரபலங்கள் தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்தனர். 2026 ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழா காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்த நிலையில் வாக்காளர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். அந்த வரிசையில் சினிமா பிரபலங்களும் ஆர்வமுடன் வந்து தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். அதில் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான நடிகர் அஜித் கார் ரேஸ் மற்றும் ஷூட்டிங் பணிகளுக்காக கடந்த சில நாட்களாக பெல்ஜியத்தில் இருந்த நிலையில் வாக்குப்பதிவு செய்வதற்காகவே அங்கிருந்து துபாய் வழியாக சென்னை வந்தடைந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட் ஆடையில் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக திருவான்மியூர் வாக்குச்சாவடிக்கு காலை 6:40 மணிக்கே சென்று காத்திருந்தார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் ரசிகர்களின் கூட்டத்தை தவிர்க்கவும் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பே வந்து அவர் அமைதியாக காத்திருந்த தகவல் அங்குள்ள மக்கள் மத்தியில் பரவ ரசிகர்கள் கூட்டம் வாக்குப்பதிவு மையத்திற்கு முன்பு திரள ஆரம்பித்தது. இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் தேர்தல் அலுவலர்களும் திணற ஆரம்பித்தனர். நிலைமையை சமாளிக்க வேண்டும் என முடிவெடுத்த தேர்தல் அலுவலர்கள் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாகவே அஜித்தை மையத்திற்குள் அனுமதித்து முதல் ஆளாக வாக்குப்பதிவு செய்ய வைத்தனர். எந்த ஸ்பெஷல் அனுமதியும் எதிர்பார்க்காமல் வரிசையில் நின்று வாக்களிக்க விரும்பும் நபர்தான் அஜித் என்றாலும் ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் தேர்தல் அலுவலர்கள் அவருக்கு இந்த சிறப்பு சலுகையை வழங்கும் நிலை ஏற்பட்டது. ஜனநாயக கடமையை ஆற்றியதும் தனது விரலில் வைக்கப்பட்ட மை அடையாளத்தை காண்பித்த அஜித் செய்தியாளர்களுக்கு சிறு புன்னகையை மட்டும் காட்டிவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பெல்ஜியத்திலிருந்து கிளம்பி ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து வந்து முதல் ஆளாக வாக்களித்தது பலருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. அதேபோல் தேனாம்பேட்டையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது இளைய மகள் சௌந்தர்யாவுடன் வந்து வாக்களித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பின்னர் விரலில் வைக்கப்பட்ட மையை காட்டி சிரித்தபடியே வாக்குப்பதிவு மையத்தை விட்டு ரஜினி வெளியே வர தலைவா தலைவா என ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் சப்தமிட்டனர். இதனைத் தொடர்ந்து வெளியே வந்து செய்தியாளர்களிடம் சில வார்த்தைகள் பேசிய அவர் வாக்குரிமை உள்ள வாக்காளர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ரஜினிகாந்த் வாக்களித்த அதே வாக்குச்சாவடியிலேயே நடிகர் கௌதம் கார்த்திக், இயக்குனர் சுதா கொங்கரா, நடிகர் அரவிந்த் சாமி ஆகியோர் தங்கள் வாக்கினை பதிவு செய்த நிலையில் நடிகர் ஜீவா 2 மணி நேரமாக காத்திருந்து தீநகர் ஹிந்தி பிரச்சார சபா வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார். பின்னர் வாக்களிப்பது நம் கடமை எனவும் இளைஞர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இது நம்மளோட ரைட் அண்ட் ஆல்சோ இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இருந்து இங்கே வந்து நான் வந்து ஓட்டு காஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஓட் பண்ணால் ஸோ நிச்சயமாக ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்கும். அதே ஹிந்தி பிரச்சார சபா வாக்குச்சாவடியிலேயே நடிகர் சிவக்குமார் தனது மனைவி, மகள் ஆகியோருடன் வரிசையில் நின்று வாக்களித்த நிலையில் மகன் சூர்யாவும் தனது மனைவி ஜோதிகாவுடன் வாக்களித்தார். அதேபோல் கார்த்தி, பிரபு, டி ராஜேந்தர், சிம்பு ஆகியோரும் ஹிந்தி பிரச்சார சபா வாக்குச்சாவடியில் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். வாக்களித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சிம்புவிடம் அவரது தந்தை டி ராஜேந்தர் முன்னதாக வாக்குச்சாவடியில் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன மரியாதை, அனைவரும் ஒரே கியூவில் நிற்க வேண்டுமா என வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் டிஆர், நான் எஸ்டிஆர்,
அவர் வேறு நான் வேறு, என்னை விட்டுவிடுங்கள் என கூறினார் சிம்பு. அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர்மா. நான் வேற, அவரு வேற, என்ன விட்டுருங்க. சென்னை ஈசிஆர் சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் இயக்குனர் சங்கர் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்த நிலையில் நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடிகை கீர்த்தி சுரேஷும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அப்போது வாக்கு மையத்தில் இருந்த அலுவலர்கள் உள்ளிட்டோர் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் வலசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு தனது மனைவி ஆர்த்தியுடன் வந்து வாக்குப்பதிவு செய்த சிவகார்த்திகேயன் சோசியல் மீடியா ஆதிக்கம் நிறைந்துள்ள இந்த தேர்தல் தனக்கும் ஆர்வமாகவே உள்ளதாகவும் பணத்துக்காக ஓட்டை விற்றுவிட்டால் யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது எனவும் தெரிவித்தார். சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற தேர்தலை நான் பாக்குறேன் நானு. சோ அதனால இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமா தான் இருக்கேன். உங்க தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் யார் யார் என்னென்னு அவங்கள பத்தி குறைந்தபட்சமா ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போய் ஓட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். பணத்துக்காக வாக்க விற்கிறதுன்றது ஒன்ஸ் வித்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து என்னுடைய உரிமையை நான் பேசிட்டே இருக்கேன். இல்ல உரிமையை நான் விற்க கூடாதுன்றதான் என்னுடைய ஒரு இது. நான் அது இதுக்கு முன்னாடில இருந்து எப்பவுமே பண்ணதே இல்லை. அது என்னைக்கும் அதை என்கரேஜும் பண்ண மாட்டேன். ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடி மையத்தில் கமல்ஹாசன், அவரது மகள் ஸ்ருதி ஹாசன், தனுஷ், அர்ஜுன், இயக்குனர் மிஷ்கின், ஜெயம் ரவி ஆகியோர் வாக்குப்பதிவு செய்த நிலையில் நடிகை த்ரிஷாவும் தனது தாயுடன் அந்த வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்தார். தனது கைவிரலில் வைக்கப்பட்ட மையை காட்டி புன்னகையுடன் போஸ் கொடுத்த த்ரிஷாவிடம் இந்த தேர்தலில் மாற்றம் நிகழுமா என செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவர் காரில் கிளம்பி சென்றார். இதேபோல் நடிகை குஷ்பு தனது கணவர் சுந்தர் சியுடன் சேர்ந்து மந்தைவெளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கை செலுத்திய நிலையில் கீழ்ப்பாக்கம் வாக்குச்சாவடியில் விஜய் சேதுபதி, திருவல்லிக்கேணியில் சத்யராஜ், வலசரவாக்கத்தில் யோகி பாபு, மேடவாக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், நந்தனத்தில் விடிவி கணேஷ், சாலிகிராமத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் பரத், அண்ணா நகரில் விஷால், ஆயிரம் விளக்கில் ஜிவி பிரகாஷ், இயக்குனர் அட்லி, நடிகர் த்ருவ், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். அதேபோல் சாலிகிராமம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்த காமெடி நடிகர் வடிவேலு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள சின்னங்களையும் பொத்தானையும் சில நிமிடங்கள் உற்று உற்று பார்த்தார். அதன் பிறகு மை வைக்கப்பட்டதும் தனது ஆட்காட்டி விரலை கற்பூரம் காட்டுவது போல சுற்றி காண்பித்துவிட்டு வெளியே வந்தார். பின்னர் ஒரு முதியவரின் காதில் ஏதோ ரகசியம் பேசிய அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். காலை முதலே தங்களின் வருகைக்காக காத்திருப்பதாக ஒரு செய்தியாளர் கூற இதெல்லாம் பெரிய பிட்டு என கிண்டல் அடித்தார். இதெல்லாம் பெரிய பிட்டு, காலையில இருந்து எனக்காக. தொடர்ந்து 12 வயது மற்றும் 16 வயது சிறுவர்கள் கூட கத்துவார்கள். இவ்வளவு ஏன், எனது பேரன் கூட கத்துவான், அதையெல்லாம் அரசியல் புரிதலாக எடுத்துக்கொள்ள முடியுமா என கூறிய வடிவேலு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து வித்தியாச சைகை காட்டினார். அந்த சைகை உதயசூரியன் தான் உதிக்கும் என்று சொல்லாமல் சொல்வது போல இருந்தது. அதே போல் எனக்கென்ன கண்ணா கெட்டு போய்விட்டது, பார்த்து வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை உற்று நோக்கியதாகவும் 3C பற்றி தெரியவே தெரியாது எனவும் கூறிய அவர் நம் ஓட்டு வேறு யாராவது செலுத்துகிறார்களா என்பதை பார்க்கவே வெளிநாட்டிலிருந்து வந்து பலர் ஓட்டு செலுத்தியுள்ளதாகவும் கூறினார். சின்ன பிள்ளை இருப்பாங்க, 17 வயசு பிள்ளைங்க கத்துறான், 12 வயசு பிள்ளைங்க கத்துறான், அடைய என் பேரன் கூட கத்தான், எல்லாம் கத்தத்தான் செய்வாங்க. இல்ல என்ன இப்ப கண்ணா கெட்டு போச்சு. இங்க வேற சார் நிறைய வெளிநாட்டு பார்த்து போடணும்ன்றேன். ஓட்டு இருக்கான் மத்தியம் போட்டுக்கிட்டு இருக்கானா என்ன தெரியல. ஏன்னா முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா செத்தையா ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. என்ன எங்க இவங்க பேர் நாங்க ராமசாமி, அவர் செத்துட்டாராக்க இல்லையே நான் தாங்க அப்படிலாம் போச்சு இல்ல. அதனால எல்லாம் வந்து இந்த வாட்டியாச்சும் நல்லபடியாக போட்டு வரும்னு எல்லா மக்களும் வந்து போட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன தாழ்மையான வணக்கங்களை கை மட்டும் தெரியாத இங்கிலீஷா வழக்கமாக அரசியல் களத்தில் திமுக மற்றும் அதிமுகவினர் தான் மெஜாரிட்டி வாக்குகளை அள்ளுவார்கள் என்ற நிலையில் தற்போது களத்தில் நடிகர் விஜயின் தாவேக்கவும் பிரசன்ட் ஆகியுள்ளதால் 2026 தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது.
இந்நிலையில் நடிகர்கள் பட்டாளமும் அவரவர் வாக்குச்சாவடியில் ஆர்வமுடன் வந்து வாக்களித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கே ஆதரவு கொடுத்துள்ளார்களா அல்லது திரைத்துறையில் உள்ள விஜய்க்கே வாக்குகளை பதிவு செய்துள்ளார்களா என்பது மே 4 அன்று தேர்தல் முடிவில்தான் தெரிய வரும். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.